படம்? இல்ல படம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. எப்படி என்ன மெசேஜ் சொல்றாங்க என்ன பிரதர்? படத்துல என்ன மெசேஜ் சொல்றாங்க? பேரண்ட்ஸ் எவ்வளோ டெடிகேட்டடா இருக்கு. பேரண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத காமிச்சிருக்காங்க. பசங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. கென்கர்னாஸ் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி அசுரன் நம்ம பார்த்திருப்போம், விடுதலை 2ல ரொம்ப டெவலப் ஆயிருக்காரு அவரு. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி ஸ்கிரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ட் எப்படி இருக்கு அவருடைய ஆக்டிங்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த இடத்துலயும் ஆக்டிங் லேக் ஆன மாதிரி தெரியல. சூப்பரா இருக்கு. பெஸ்டா பண்ணு. ஓகே ஓகே. நல்லா எப்படி இருந்துச்சு? ஓகே தானே? ஓகே. அப்ப உங்களுக்கு நல்லது. சரி. பயப்படுறீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் படம் நல்லா காமெடியானே இருக்கு. சரி ஓகே. அடுத்து லாஸ்ட் அந்த எமோஷனலா பார்க்கவும் அடுத்து இன்னும் கம்ப்யூட்டர் எக்ஸாம் மட்டும் இருக்குங்க. அதுல வச்சு எங்க அம்மா கண்டி 100 மார்க் இருக்குன்னு மனசு வந்துச்சு. சரி சரி. இன்ஸ்பயரா இருக்கா படம்? நல்லா இருக்கு. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு தான் சூப்பரா இருந்துச்சு. சரி சரி. எமோஷனல் ரொம்ப இருக்கு. சரி ஓகே ஓகே. நல்லா இது ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? நல்லா செமையா இருக்கு. எப்படி போர் எதுவும் அடிக்கிற மாதிரி இருக்கு? போர் அடிக்கல. போர் எங்க? லவ் நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஏதாவது இருக்கா? படிப்பு நாம படிப்பை வந்து உங்க அம்மா காண்டி உங்க அப்பா காண்டி வாங்க சொல்ல வரேன். லவ் பண்றியா? இல்லண்ணே. அத இன்ஸ்பயரா வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. லாஸ்ட் கம்மி படம் எப்படி இருந்துச்சு? நைஸ்பா, சூப்பரா இருக்கு. என்டர்டெயின்மென்ட் இருந்துச்சு. ஓகே. கடைசில அந்த கிளைமேக்ஸ் பக்கா. ஓகே. எதுவும் போர் அடிக்கிற மாதிரி அந்த எதுவும் நல்லா போரிங் எங்கேஜா போகுது. இதோட செம என்டர்டெயின்மென்ட். ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர் படம். ஓகே. உண்மையிலே அழுதுட்டேன். அப்படியா? என்ன மெசேஜ் சொல்ல வந்தீங்க? என்ன மெசேஜ்? பெட்ரோல்ல புரிஞ்சு நடந்துக்கிறோம். அதான் மெயின். போரிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல? இல்ல போரிங்கே கிடையாது. கம்ப்ளீட்டா ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் தான். இடையில சிரிப்பு வந்து நிப்பாட்டவே இல்லை. கடைசியில் நல்லா வந்துச்சு. கென்கர்னாஸ் ஸ்கிரீன் பிரசன்ட் எப்படி இருக்கு? ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசுரன் பார்த்திருப்போம், விடுதலையிலையும் பார்ட் 2ல பண்ணிருப்பாரு. யூத் படத்துல வந்து எப்படி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்? யூத்ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு படம். இவருக்கு இந்த கேரக்டர் சூப்பர் கேரக்டர், நல்ல கேரக்டர், நல்லா பொருந்திருக்கு. படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஓகே. நாங்கள் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. படம் எப்படி போயிடுச்சு? நல்லா இருக்கா? படம் அருமையா இருக்கு. ஓகே ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு தம்பி. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஸ்கூல் டேஸ் ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்கு. ப்ரோ ஸ்கூல் டேஸ் ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இதுவும் போரிங் அந்த மாதிரி எதுவும் இல்ல? அப்படியே ஸ்கூல் டேஸ அப்படியே கண்டிப்பா கொண்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருச்சா படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஓகே. பழைய மெமரிஸ் எல்லாமே அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்டிவ் வைஸ் பார்க்கும்போது எல்லாரோட கென்கர்னாஸ் நடிச்சிருக்காப்ல. ஆக்டிவ் வைஸ் இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காரு? ஏன்னா அவர் தான் டைரக்டர் வேற. எப்படி நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல தனுஷ் எப்படி கேஷுவலா நடிச்சிருப்பாரோ அதே கேஷுவல். ஓகே ஓகே. எப்படி அந்த ஸ்கிரீன் பிரசன்ட்லாம் கரெக்டா இருக்கா அவருக்கு? ஃபர்ஸ்ட் துள்ளுவதும் எல்லாமே தனுஷ் பார்த்தோம்ல. ஆமா ஆமா. ஒரு கேஷுவலா ஒரு ஆக்டிங் இருக்கு. அவர் அளவுக்கு கிடையாது, தனுஷ் அளவுக்கு கிடையாது, ஆனா அந்த கேஷுவலா இருந்துச்சு. சூப்பரா பண்ணி. ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. ஸ்கிரீன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஓகே. அண்ணே வந்துருனே ரிவ்யூ கொடுத்துறேன். யாரோ நீங்க வாங்க 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 வாங்க. எப்படி இருந்துச்சு? பிபிடி படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வாங்க வாங்க வாங்க. நீங்க ட்ரெண்டிங் ஆனா அது ராம்நாட்ல கொஞ்சம் வந்து படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யூத் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போனாலும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. காமெடியா போச்சு அப்படியே போரிங்? ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா காமெடி. அதான் டான்ல கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ட்ரிம் அடிச்சு போட்டோம்னா யூத். ஓகே ஓகே. ஆக்டிவிஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் நடிக்கிற மாதிரி தான். ஆமா நல்ல நடிகர் தானே, நல்லா தான் நடிச்சிருக்கான். என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. சதீஷன் எப்படி இருப்பான்னு காமிக்க. இவரெல்லாம் நல்லா பேசுறாரு, சும்மா போறவங்க உங்களுக்கு தான் வெயிட்டிங்க. அவ்வளவு நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஐஸ் போடுவாங்க உள்ள. சரி. இப்ப எப்படி ஸ்கிரீன் பிளேலாம் எப்படிங்க? அது வந்து போரிங் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி? அதெல்லாம் இல்ல, போரெல்லாம் அடிக்கல. சரி இப்ப என்ன நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா, வேற ஏதாவது கான்ட்ரோவர்சியலா நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எதை சொன்னாலும் ஓகே தான். கான்ட்ரோவர்சியலா படம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாலியா போச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்து பசங்களுக்கு? ஏன்னா ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிற இல்ல அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா வழக்கம் போலதான் மலையாளத்துல எல்லாம் பிட்டு போட போடும். பொழுதுக்கும் நல்லா 4 பிட்டு சீனை வச்சுட்டு கிளைமேக்ஸ் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி படம் ஃபுல்லா ஊதாரி அப்படியே கூத்தடிச்சிட்டு கிளைமேக்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சரி ஓகே. கரெக்டா தானே சொல்றேன்? தேங்க்ஸ். பார்த்து கட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குல்ல படம்? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அவ்வளவுதான். எப்படிங்க?